அய்யனார் துணை சீரியலில் இப்போ ஒரு வழியாக வானதிக்கு கல்யாணம் பண்ணணுன்னு கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இது எதுவுமே தெரியாத வானதி நார்மலாக நம்ம அப்பா அம்மா வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களும் வராங்க. இருந்தாலுமே அவங்க பண்ணுறதெல்லாம் சில டவுட்ஸ் இவங்களுக்கு இருக்குது. என்னை மந்திரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்களா கோவிலுக்கு அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்முன்னு வாடி அப்படிங்கவும் அவங்க அண்ணன் இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போகிறாரு இவங்கள. அங்கே பார்த்தா பிரேம் நிற்கிறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. என்னென்ன உனக்கு கல்யாணமா சொல்லவே இல்லை அப்படின்னு பிரேமை பார்த்து கேட்குறாங்க வானதி. பிரேமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிரேம், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, ஒரு நிமிஷம் இவளை கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கவும், என்ன பிரேமுக்கு கல்யாணம் பொண்ணை காணும் அப்படின்னு வானதி ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இவங்க தனியாக கூப்பிட்டு போய் பிரேம் அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாது, பிரேமுங்க தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி வானதியோட அண்ணன் சொல்லவும் வானதிக்கு சிரிப்பு தான் வருது. பயங்கரமாக சிரிக்கிறாங்க. காமெடி பண்ணிகிட்டு இருக்காதிங்க, சவுனேன்னு இருங்க. ஆமாம், பிரேம் மட்டும் நிற்கிறாரு, அவங்க கட்டிக்க போகிற பொண்ணு எங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. உண்மையாகவே உனக்கும் பிரேமுக்கு தான் கல்யாணம், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அய்யனார் குடும்பத்துக்கு மருமலா போகணும் கனவுல கூட நினைக்காத. கண்டிப்பாக நீ வந்து பிரேமை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க. இதை பார்க்குற வானதிக்கு செம ஷாக்காகுது. என்ன விளையாடுறீங்களா, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டுருக்கேன், சம்மந்தம் இல்லாமல் என்னை கொண்டு வந்து இப்படி பண்ணுறீங்க. ஏற்கனவே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணது பத்தாதா, இப்பயும் போலீஸை கூப்பிட்றேன்னு ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. டக்குன்னு வானதியோட அண்ணன் ஃபோனை பிடிங்கிறாரு. உனக்கும் என் ஃப்ரெண்டு பிரேமுக்கும் தான் கல்யாணம் ஆனால் அதெல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அண்ணன் சொல்லிட்டுருக்காரு. இதை பார்க்குற வானதிக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. நாங்கள் 3 பேருமே ஏதாவது குடிச்சிட்டு செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மாவும் மிரட்டுறாங்க, அவங்க அப்பாவும் மிரட்டுறாங்க. நீங்கள் என்ன மிரட்டினாலும், நீங்கள் செத்து போனாலும் சரி, எனக்கு பாண்டி தான் முக்கியம், நீங்கள் யாரும் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்கிறாங்க. வானதியை வந்து என்ன பேசினாலும் அதை பொருட்படுத்தாத வானதியோட அண்ணன் வானதியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அந்த மணமேடையில் போய் உட்கார வைக்கிறாங்க. உனக்கும் பிரேமுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கவும், அண்ணே நான் ஏற்கனவே பாண்டியை லவ் பண்ணுறேன், தெரியுமா தெரியாதா, இவங்க உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கண்ணே அப்படின்லாம் சொல்லும் பொழுது உடனே பிரேம் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே தெரியும், என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அந்த பிரேமும் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற வானதிக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மடமேடில் உட்கார வச்சு மாலைலாம் போட்டு விட்ருக்காங்க. இப்போ பார்த்தா திடீர்னு சொந்த பந்தம் எல்லாம் வந்துடுறாங்க கையில் கிஃப்டோட. இதை பார்க்குற வானதிக்கு ஷாக் ஆகுது. அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்கிறீங்களா? அக்கா, மாலதி அக்கா, உங்களுக்கு தெரியும்ல நான் பாண்டியை விரும்புகிறேன்னு, என்னக்கா நீங்களும் வந்து கிஃப்டோடு வந்திருக்கீங்க, யாராவது போலீஸை கூப்பிடுங்களேன் அப்படின்லாம் வானதி ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க. வானதியம்மா, பாத்தியா, நீ சொல்கிறதுக்கு யாராவது கண்டுக்கிறாங்களா? எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குது, இன்னைக்கு ஒழுங்காக நீ வந்து பிரேமை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. இப்போ தாலி கட்டுறதுக்கு திருமாங்கல்யமாக எடுத்து பிரேம் கையில் கொடுத்துட்றாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தீச்சட்டி எடுத்து நிலாவோட கை கொஞ்சம் சவந்து போய் இருக்குது. அதுக்கு வந்து ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுக்குறாரு சோழன். இதெல்லாம் பார்க்குற சேரன் சொல்கிறாரு, நல்ல வேலை சோழன் கொஞ்சம் முன் யோசனை பண்ணி இன்னும் கொஞ்சம் வேப்பிலையை கொண்டு வந்து கொடுத்தான், அதனால் உனக்கு கை இந்த அளவோடு போயிட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல பல்லவனும், ஆமாம் நீங்கள் நடந்து போகும்போது நல்ல வேலை அண்ணன் வந்து காலில் தண்ணி ஊற்றி விட்டுச்சு, அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்திருக்கும்ல அப்படிங்கவும், ஆமாண்டா கால்லாம் ரொம்ப சுட்டுச்சு, நான் வந்து தீச்சட்டியை கீழே வச்சிருவணும்னு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, நல்ல வேலை இவர் வந்து தண்ணி ஊற்றி விட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணவும், இப்போ ஐஸ் கியூப் வச்சதும் கொஞ்சம் தேவலை அப்படின்லாம் சொல்லிட்டு சோழனை வந்து கொஞ்சம் பாசமாகவே நிலா பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து வந்து பூசாரி, அம்மா பொங்கல் வைக்க வந்து நேரம் ஆகிடுச்சு, வாங்க எல்லோரும் வைங்க, அம்மா நீங்கள் உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் வைக்க வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ பொங்கலா, இது என்னது அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. உடனே ஏன் இதெல்லாம் ரொம்ப அநியாயம், தீச்சட்டி எடுத்தவங்க தான் பொங்க வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோழன் சொல்லிகிட்ருக்காரு. ஏன் ஆண்கள் எதுவும் செய்யக்கூடாதா அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காரு. இது தீச்சட்டி எடுத்திருக்கு, அதோட பொங்கல் வச்சா தானடா வழிபாடு முழுமையாகும், பொங்கல் வைக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவர் எல்லாமே சொல்கிறாரு. நிலாவுமே சரி நான் வைக்கிறேங்கிறாங்க. அதோட சந்தாவை பார்த்து நீங்கள் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் சந்தாவுக்கு ஒன்றுமே புரியல, அவங்களுக்கும் தெரியல எதுவும். சரிம்மா நீ வா நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு நம்ம சேரன் வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாரு.
இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வானதி எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. அவங்களால வந்து அந்த கல்யாணத்த ஸ்டாப் பண்ணவே முடியல. அந்த திருமாங்கல்யத்த கழுத்தில கட்ட வர நேரத்தில, "ஐயோ! நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கத்திர்றாங்க. இத பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வானதியோட அம்மா வந்து, "ஏண்டி இந்த கல்யாணத்த நிறுத்த உனக்கு வேற இதே தெரியலையா? ஏன்டி இப்படி பொய் சொல்ற?" அப்படிங்கவும், "உண்மையாவே நான் பிரெக்னன்ட் தான். 2 மாசம் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன். இது பாண்டிக்கும் தெரியும். நீங்க வேணா பாண்டிக்கு ஃபோன் போட்டு கேளுங்க" அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து சரி நீ வேணா போய் ப்ரெக்னன்சி கார்டு வாங்கிட்டு வா. நான் வந்து இங்கேயே ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னும் ரொம்ப இதா பேசுகிறாங்க, திமிராவும் பேசுகிறாங்க நம்ம வானதி. இதெல்லாம் பார்க்குற மற்றவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. வானதியோட அப்பா, "என்னம்மா உன்னோட வாழ்க்கையை நீயே இப்படி கெடுத்துக்கிறியேம்மா, என்னம்மா ஒன்று கிடக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்க" அப்படின்லாம் ரொம்ப சொல்கிறாரு. "உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி வானதி வந்து கத்துறாங்க. இதை பார்க்குற பிரேம்க்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. எல்லாருமே ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு நிற்கிறாங்க.